கரெக்ட் டைம் தான் வந்திருக்க கார்த்தி. உன்னை மிஸ் பண்ணிட்டோன்ற கவலை இப்ப தீர்ந்துருச்சு. உன் கண்ணு முன்னாடியே இந்த ரேவதியை நான் கொல்ல போறேன். அடுத்து உன் அத்தை. இவங்க 2 பேரும் போக போறத பார்த்து நீ அழுது துடிக்கணும் தான் நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏய், முட்டாள்தனமா எதுவும் பண்ணிட்டு இருக்காத. ஒழுங்கா போலீஸ்ல சரண்டர் ஆயிடு. இல்லன்னா என்ன பண்ணுவ? கரெக்டா 10 கவுண்ட்ல நீ என்ட்ரி கொடுத்துட்ட. நீ கெத்து தான்டா. இந்த ஏரியால உன்னை எல்லாரும் ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க. அது உண்மைதான். ஆனா அந்த கதை இன்னைக்கு என் கையால முடிய போகுது. முதல்ல ரேவதி, ரெண்டாவது உங்க அத்தை, மூணாவது நீ. சூப்பர் அத்தை. எப்போ நீ வீடு புகுந்து என் பொண்ணை கொல்ல பாத்தியோ, இனிமே உன்னை உயிரோட விட்டா எங்களுக்கு தான் ஆபத்து. மா வேண்டாம்மா, விட்டுருங்கம்மா. அம்மா, அவனை விடாதீங்கம்மா, சுட்டு கொல்லுங்கம்மா. அவசரப்பட்டு எதுவும் பண்றாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. முடியாது. இவன் பண்ண தப்புக்கு இன்னைக்கு இவன் செத்தே ஆகணும். ஏய், அம்மா. உன்னை உயிரோடவே விட மாட்டேன்டா. என் குடும்பத்தை அழிக்க பார்த்த உன்னை இன்னைக்கு இங்கேயே சுட்டு தள்ளிடுறேன். துப்பாக்கியை கொடு. உங்க 2 பேரும் இன்னைக்கு கொன்னுட்டு தான் நான் போவேன். உன்னை கொல்லாம இந்த துப்பாக்கி கீழே போட மாட்டேன். கொடு. துப்பாக்கியை கொடுன்னு சொல்றல. விடுன்னு சொல்றேன்ல. விடு. உன்னை கொல்லாம நான் விட மாட்டேன். இந்தா செக்கப்படி. இதுல உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை எழுதிக்கோ. என்னம்மா இது? மாமா நமக்கு பண்ண உதவிய இப்படி பணத்தை கொடுத்து அசிங்கப்படுத்துறீங்க. ஒருத்தர் செஞ்ச உதவிக்கு நான் பதிலுக்கு பணம் தரேன். இதுல என்ன தப்பு இருக்கு? செக்க வாங்கிக்கோ. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் இதுல எழுதிக்கோ. பணத்தாலெல்லாம் என்ன ஈடு கட்ட முடியாத. என்கிட்ட இல்லாத பணமா? அது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் எதுக்காக இங்க வந்து இதெல்லாம் பண்ணணும்? ஏன்னா நான் மனுஷங்க மனசை பார்த்து பழகிறவன், உறவுங்கள்லாம் வேணும்னு நினைக்கிறவன். தாத்தா பாட்டியோட ஆசைப்படி 2 பிரிஞ்சிருக்க நம்ம குடும்பத்தை ஒன்று சேர்த்து எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா வாழணுன்றதான் என்னோட ஆசை. அது என் அம்மாவோட கடைசி ஆசையும் கூட. அதுக்காக மட்டும்தான் நான் இங்க வந்திருக்கேன். நீ சொல்றது கனவுல கூட நடக்காது. அதான் காப்பாத்திட்டல்ல, கிளம்பு. அம்மா, என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இது பாரு ரேவதி, பரம்பரை பகைய அவ்வளவு ஈஸியா என்னால மறக்க முடியாது. செஞ்ச உதவியை வச்சுக்கிட்டு உள்ளவரை பார்க்க வேண்டான்னு சொல்லு. மாமா, அம்மா பேசின எதையும் பெருசா எடுத்துக்காதீங்க. அவங்க இப்படி பேசுறது ஒன்றும் புதுசு இல்லை, எல்லாம் நிறைய பார்த்தாச்சு. இந்த துப்பாக்கியில நான் 6 புல்லட்டையும் லோட் பண்ணி தான் வச்சிருந்தேன். ஆனா இப்ப எப்படி இதுல ஒரு குண்டு கூட இல்லாம மிஸ் ஆகும்? ஒரே குழப்பமா இருக்கே. புல்லட் எங்கேயும் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. அப்போ இங்க இருக்கிற யாருக்கோ மருது இங்க வர விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் ஏன் துப்பாக்கியில இருக்கிற புல்லட்டை எல்லாம் எடுத்திருக்காங்க.
ஒருவேளை இது கார்த்தியோட வேலையா இருக்குமோ? இல்ல, அவன் வீட்டுக்கே வரலையே. அப்படியே வந்தாலும் அவனுக்கு நான் துப்பாக்கி எங்க வச்சிருக்கேனே தெரியாது. பின்ன எப்படி இந்த புல்லட் எல்லாம் மிஸ் ஆச்சு? அப்போ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் மருதுக்கு சப்போர்ட்டா இருந்து இந்த வேலையை பார்த்திருக்காங்க. ஒருவேளை சந்திராவோட வேலையா இருக்குமோ? என் துப்பாக்கிய அவளுக்கும் அன்லோட் பண்ண தெரியும். அப்போ இது சந்திராவோட வேலைதானா? அவ புருஷனை சுட சொன்னதுக்காக கோவத்துல இந்த வேலையை பார்த்திருப்பாளோ? இருக்காது. முதல்ல அந்த துரோகி யாருன்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும். இல்லைன்னா எனக்கு மட்டும் இல்ல, என் பிள்ளைங்க உயிருக்கும் பாதுகாப்பு இல்ல. கண்டுபிடிக்கிறேன். சார், உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. உங்களை பார்க்க உங்க ஃபேமிலி வெளியில தான் வெயிட் பண்றாங்க. இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். பேஷண்ட் கண்ணை முழிச்சிட்டாரு, எல்லாரும் வந்து பாருங்க. இருந்தாலும் மாப்பிள்ளை பண்ணது சாதாரணமான காரியம் இல்லைம்மா. நியாயமா நம்ம குடும்பமே மாப்பிள்ளைக்கு நன்றி சொல்லணும். அவர் மட்டும் இல்லைன்னா உன் நிலைமையை யோசிச்சு பாருமா. ரேவதிக்கு நடக்கிற இந்த கல்யாணம் மட்டும் இல்ல மாமா, இப்ப இந்த ஹாஸ்பிட்டல்ல உங்களை அட்மிட் பண்ணி ஆபரேஷன் முடிகிற கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரே பிரச்சனையா தான் மாமா இருந்துச்சு. என்னம்மா அப்படி சொல்றீங்க? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். நீங்கள் முழுசாக குணமாய் வீட்டுக்கு வாங்க, அது போதும். மாப்பிள்ளை, நீங்க எல்லாரும் என் பக்கத்துல இருந்தாலே போதும். நான் சீக்கிரமா குணமாயிடுவேன். என் புருஷனை ஏன் கையாலே சுட வச்ச உன்னை நான் சும்மா விடுவேனா? இங்க நீங்க குடும்பமா ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அது நடக்காது. என் புருஷனை ஏன் கையாலே சுட வச்சு நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. அதுக்கான தண்டனைய நீயும் உன் குடும்பமும் சீக்கிரமா அனுபவிக்க போறீங்க.